நீங்கள் இன்று ஒரு முடிவு எடுத்தீர்கள். ஏன் அந்த முடிவு என்று கேட்டால் ஒரு காரணம் சொல்வீர்கள். அந்த காரணம் பொய். உங்கள் மூளை அந்த முடிவை எடுத்தது. பிறகு ஒரு கதையை கட்டியது. இதுதான் காரணம் என்று உங்களை நம்ப வைத்தது. இது என் கருத்தல்ல. இதற்கு நோபல் பரிசு கிடைத்தது. எப்படி கண்டுபிடித்தார்கள்? ஒரு மனிதனின் மூளையை இரண்டாக வெட்டினார்கள். அப்போது எல்லா பொய்யும் வெளியே வந்தது. அந்த கதையைச் சொல்கிறேன். வணக்கம், குவாண்டம் சித்தர். முதலில் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் மூளை இரண்டு பகுதி, இடது பக்கம், வலது பக்கம். இந்த இரண்டையும் இணைக்கும் ஒரு பாலம் இருக்கிறது. கார்பஸ் கலோசம். 20 கோடி நரம்பு இழைகள். ஒரு பக்கம் எதையாவது பார்த்தால் உடனே மறுபக்கத்திற்கு அனுப்புகிறது. ஒரு பக்கம் எதையாவது உணர்ந்தால் உடனே மறுபக்கத்திற்கு அனுப்புகிறது. எல்லா தகவலும் இரண்டு பக்கமும் போகிறது. இந்த பாலம் இருப்பதால் நீங்கள் ஒரே மனிதராக உணர்கிறீர்கள். இப்போது மிக முக்கியமான விஷயம். இந்த இரண்டு பக்கமும் ஒரே வேலை செய்வதில்லை. உங்கள் வாய் எந்த மூளையோடு இணைந்திருக்கிறது? இடது மூளை. நீங்கள் பேசுவது, வார்த்தைகள் உருவாவது எல்லாம் இடது மூளையில் இருந்து வருகிறது. இடது மூளை இன்னும் என்ன செய்யும்? கணக்கு, தர்க்கம். படிப்படியாக யோசிப்பது, ஒன்றன் பின் ஒன்றாக ஆராய்வது. வலது மூளை என்ன செய்யும்? உணர்ச்சி, இசை, முகங்களை அடையாளம் காண்பது, ஒரு படத்தை ஒட்டுமொத்தமாக புரிந்துகொள்வது, ஒருவரை பார்த்தவுடன் நம்பலாமா என்று உணர்வது. ஆனால் வலது மூளைக்கு பேசவே தெரியாது. வார்த்தைகளே கிடையாது. அதனால் இடது மூளையை பேசும் பக்கம் என்று நினைவில் வையுங்கள். வலது மூளை பேசாத பக்கம். இப்போது அடுத்த விஷயம். உங்கள் வலது கையை இயக்குவது எந்த மூளை? இடது மூளை. உங்கள் இடது கையை இயக்குவது எந்த மூளை? வலது மூளை. எதிர் எதிர். குறுக்கு இணைப்பு. கண்ணும் இப்படிதான். இடது கண் பார்ப்பது வலது மூளைக்கு போகும். வலது கண் பார்ப்பது இடது மூளைக்கு போகும். வாய், கை, கண் எல்லாம் எதிர்ப்பக்கம் இணைந்திருக்கிறது. இதை நினைவில் வையுங்கள். இதுதான் சோதனையின் சாவி. 1960கள். ஒரு மனிதனுக்கு கடுமையான வலிப்பு நோய். எந்த மருந்தும் வேலை செய்யவில்லை. மருத்துவர்கள் ஒரு முடிவு எடுத்தார்கள். பாலத்தை வெட்டுவோம். வலிப்பு ஒரு பக்கத்தில் ஆரம்பித்தால் பாலம் வழியாக மறுபக்கத்திற்கு பரவுகிறது. பாலத்தை வெட்டினால் பரவாது. 20 கோடி நரம்பு இழைகளை வெட்டினார்கள். அறுவை சிகிச்சைக்கு பிறகு அவர் சாதாரணமாக இருந்தார். நடந்தார், பேசினார், சிரித்தார். யாரும் எந்த வித்தியாசமும் கவனிக்கவில்லை. வீட்டில் மனைவி கவனிக்கவில்லை. நண்பர்கள் கவனிக்கவில்லை. அவர் நிஜமாகவே சாதாரணமாக இருந்தார். ஆனால் ராஜர் ஸ்பெர்ரி என்ற அறிவியலாளர் ஒரு சோதனை செய்தார். அப்போதுதான் எல்லாமே தலைகீழாக மாறியது. அவரை ஒரு திரைக்கு முன்பு உட்கார வைத்தார்கள். திரையின் நடுவில் ஒரு புள்ளி. அந்த புள்ளியை பாருங்கள் என்றார்கள். ஏன் புள்ளி? நினைவிருக்கிறதா? கண்ணும் குறுக்குதான் என்று சொன்னோம். நீங்கள் நடுவில் பார்க்கும்போது திரையின் இடது பக்கம் காட்டும் படம் வலது மூளைக்கு மட்டும் போகும். வலது பக்கம் காட்டும் படம் இடது மூளைக்கு மட்டும் போகும். சாதாரணமாக இது ஒரு பிரச்சனையே இல்லை. பாலம் இருக்கிறது. உடனே மறுபக்கத்திற்கு போய்விடும். ஆனால் இவருக்கு பாலம் வெட்டப்பட்டுவிட்டது. ஒரு பக்கத்திற்கு போன தகவல் அந்த பக்கத்திலேயே சிக்கிக்கொள்ளும். திரையின் இடது பக்கத்தில் ஒரு ஸ்பூன் காட்டினார்கள். இடது பக்கம் காட்டினால் எங்கே போகும்? வலது மூளைக்கு. குறுக்கு. வலது மூளை எந்த மூளை? பேசாத மூளை. என்ன பார்த்தீர்கள் என்று கேட்டார்கள். வாயை இயக்குவது யார்? இடது மூளை, பேசும் மூளை. ஆனால் ஸ்பூன் போனது வலது மூளைக்கு, பேசாத மூளைக்கு. பாலம் இல்லை. தகவல் பேசும் மூளைக்கு போகவில்லை. அதனால் அவர் சொன்னார், ஒன்றும் பார்க்கவில்லை. இப்போது மேசையின் கீழே பல பொருட்கள் வைத்தார்கள். ஸ்பூன், பேனா, கப். கையை உள்ளே விட்டு சரியான பொருளை எடுங்கள் என்றார்கள். இடது கையை இயக்குவது யார்? வலது மூளை. வலது மூளைக்கு ஸ்பூன் தெரியும். அதுதான் பார்த்தது. அதனால் இடது கை நேரடியாக ஸ்பூனை எடுத்தது. ஒரு நிமிடம். வாய் சொல்கிறது நான் ஒன்றும் பார்க்கவில்லை. கை சொல்கிறது நான் பார்த்தேன், இதோ ஸ்பூன். ஒரே மனிதன். வாய்க்கும் கைக்கும் வேறு வேறு பதில்.
ஒரே மனிதனின் இரண்டு பக்கங்கள் இரண்டு வேறு உண்மைகளை வாழ்கின்றன. பேசும் மூளைக்கு ஒரு உலகம், பேசாத மூளைக்கு வேறு ஒரு உலகம். பாலம் இருந்தபோது இரண்டும் ஒன்றாக இருந்தது. பாலம் வெட்டியதும் இரண்டும் தனித்தனியாக ஆகிவிட்டன. இது ஆச்சரியம்தான். ஆனால் இன்னும் ஒரு சோதனை செய்தார்கள். இது உங்களுக்கே பொருந்தும். இந்த முறை திரையின் இடது பக்கத்தில் ஒரு பயமுறுத்தும் படம் காட்டினார்கள். நெருப்பு அல்லது ஒரு கோரமான முகம். இடது பக்கம் என்றால் எங்கே போகும்? வலது மூளைக்கு, பேசாத மூளைக்கு. என்ன பார்த்தீர்கள் என்று கேட்டார்கள். வாய் சொன்னது, ஒன்றும் பார்க்கவில்லை. ஆனால் ஒரு விஷயம் நடந்தது. அவர் முகம் மாறியது. சிறிது அசௌகரியமாக உணர்ந்தார். இதய துடிப்பு அதிகரித்தது. ஏன் இப்படி உணர்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அவர் சொன்னார், தெரியவில்லை, ஏதோ சரியில்லை போல இருக்கிறது. என்ன நடந்தது? வலது மூளை அந்த பயமுறுத்தும் படத்தை பார்த்தது. வலது மூளைதான் உணர்ச்சிகளை அதிகம் கையாளும் மூளை. அது பயத்தை உணர்ந்தது. உடலில் பயத்தின் அறிகுறிகளை ஏற்படுத்தியது. இதயம் வேகமாக அடித்தது. வயிற்றில் ஒரு இறுக்கம் வந்தது. ஆனால் பேசும் மூளைக்கு அந்த படம் தெரியாது. பாலம் இல்லை. உடல் பயப்படுகிறது. ஆனால் ஏன் என்று பேசும் மூளைக்கு தெரியவில்லை. இது ஏன் முக்கியம்? உங்கள் வாழ்க்கையில் இது நடக்கிறது. திடீரென ஒரு கலக்கம் வரும். திடீரென ஒரு சோகம் வரும். திடீரென யாரையாவது பார்த்தால் எரிச்சல் வரும். ஏன் என்று தெரியாது. ஆனால் உங்கள் பேசும் மூளை உடனே ஒரு காரணம் சொல்லும். நேற்று தூக்கம் வரவில்லை, அதனால் எரிச்சல் என்று சொல்லும். அல்லது அவர் ஏதோ சொன்னார், அதனால் கோபம் என்று சொல்லும். ஆனால் உண்மையான காரணம் வேறு ஆக இருக்கலாம். உங்கள் வலது மூளை ஏதோ ஒன்றை உணர்ந்தது. ஒரு முகம், ஒரு சத்தம், ஒரு நினைவு. அது பேசாத மூளையில் இருக்கிறது. வார்த்தைகளில் சொல்ல முடியாது, ஆனால் உடலில் உணர்கிறீர்கள். இதை நினைவில் வையுங்கள். இந்த காணொளி முடிவில் இதற்கு ஒரு தீர்வு சொல்கிறேன். ஆனால் அடுத்த சோதனைதான் உண்மையான அதிர்ச்சி. இந்த முறை 2 படங்கள் காட்டினார்கள். திரையின் வலது பக்கம் ஒரு கோழிக்கால் படம். வலது பக்கம் என்றால் எங்கே போகும்? இடது மூளைக்கு. குறுக்கு. இடது மூளை எது? பேசும் மூளை. திரையின் இடது பக்கம் ஒரு பனிக்காடு படம். இடது பக்கம் என்றால் எங்கே போகும்? வலது மூளைக்கு. வலது மூளை எது? பேசாத மூளை. இப்போது ஒரு நிமிடம் யோசியுங்கள். பேசும் மூளைக்கு கோழிக்கால் மட்டும் தெரியும். பேசாத மூளைக்கு பனிக்காடு மட்டும் தெரியும். ஒரே மனிதனின் 2 பக்கங்களுக்கு 2 வேறு தகவல். பிறகு நிறைய படங்கள் வைத்தார்கள். தொடர்புடைய படத்தை காட்டுங்கள் என்றார்கள். வலது கை ஒரு கோழியை காட்டியது. வலது கையை இயக்குவது யார்? இடது மூளை. பேசும் மூளை. பேசும் மூளை கோழிக்கால் பார்த்தது. அதனால் கோழியை காட்டியது. சரி. இடது கை ஒரு மண்வெட்டியை காட்டியது. இடது கையை இயக்குவது யார்? வலது மூளை. பேசாத மூளை. பேசாத மூளை பனிக்காடு பார்த்தது. பனியை எள்ள மண்வெட்டி. சரி. 2 கைகளும் சரியான பதில் காட்டின. ஆனால் 2 வேறு காரணங்களுக்காக. இப்போது கேட்டார்கள், ஏன் மண்வெட்டியை காட்டினீர்கள்? இந்த கேள்விக்கு பதில் சொல்வது யார்? வாய். வாயை இயக்குவது யார்? இடது மூளை. பேசும் மூளை. பேசும் மூளை என்ன பார்த்தது? கோழிக்கால் மட்டும்தான். பனிக்காடு படம் பேசாத மூளைக்கு போனது. பாலம் இல்லை. பேசும் மூளைக்கு பனிக்காடு தெரியவே தெரியாது. உண்மையான காரணம் என்ன? பேசாத மூளை பனிக்காடு பார்த்தது. அதனால் இடது கை மண்வெட்டியை காட்டியது. ஆனால் இந்த உண்மை பேசும் மூளைக்கு தெரியாது. ஒரு சாதாரண மனிதன் என்ன சொல்வான்? தெரியவில்லை என்று சொல்வான். ஆனால் இந்த மனிதன் அப்படிச் சொல்லவில்லை. மிகவும் நம்பிக்கையாக சொன்னார். கோழிக்கூட்டை சுத்தம் செய்ய மண்வெட்டி வேண்டுமல்லவா? இது முழு பொய். பேசும் மூளைக்கு உண்மையான காரணம் தெரியாது. தெரியவில்லை என்று சொல்லவில்லை. உடனே ஒரு போலியான காரணத்தை கட்டியது. மிகவும் நம்பகமாகச் சொன்னது. இதற்கு அறிவியலாளர் காசனிகா ஒரு பெயர் வைத்தார். இடது மூளை இன்டர்பிரேட்டர். அதாவது உங்கள் பேசும் மூளை ஒரு கதை சொல்லி. உண்மையான காரணம் தெரியாவிட்டாலும் ஒரு கதை கட்டும். நம்பகமாகச் சொல்லும்.
எப்போதும் ஒரு விளக்கம் இருக்க வேண்டும் என்று நினைக்கும். தெரியவில்லை என்று ஒருபோதும் சொல்லாது. இதை மீண்டும் கேளுங்கள். தெரியவில்லை என்று ஒருபோதும் சொல்லாது. பாலம் வெட்டப்பட்டதால் பொய் அம்பலமானது. உங்களுக்கு பாலம் இருக்கிறது, அதனால் பொய் அம்பலமாவதில்லை. இதை உங்கள் வாழ்க்கையில் பாருங்கள். யாரையாவது பார்த்தவுடன் பிடிக்காது என்று உணர்வீர்கள். ஏன் என்று கேட்டால் ஒரு காரணம் சொல்வீர்கள். அவர் பார்வை சரியில்லை என்று சொல்வீர்கள். அல்லது அவர் குரல் பிடிக்கவில்லை என்று சொல்வீர்கள். ஆனால் உண்மையான காரணம் வேறு. உங்கள் வலது மூளை ஒரு முக அடையாளத்தை பதிவு செய்தது. பழைய நினைவு ஒன்றோடு தொடர்புபடுத்தியது. அது உங்களுக்கு வார்த்தைகளில் சொல்ல வரவில்லை, ஆனால் உடலில் ஒரு உணர்வாக வந்தது. உங்கள் கதை சொல்லி உடனே ஒரு விளக்கம் கட்டியது. நீங்கள் நம்பினீர்கள். திடீரென ஒரு பாடல் கேட்கிறீர்கள். உடனே சோகமாக உணர்கிறீர்கள். ஏன்? உங்கள் கதை சொல்லும். வேலை அழுத்தம், அதனால் சோகம் என்று. ஆனால் உண்மையான காரணம் வேறு. அந்த பாடலை வலது மூளை கேட்டது. ஒரு பழைய நினைவோடு இணைத்தது. வலது மூளைதான் இசையை ஆழமாக உணரும் மூளை. அந்த உணர்ச்சி உடலில் வந்தது. ஆனால் பேசும் மூளைக்கு அது தெரியாது. தனக்கு தெரிந்த வேலை அழுத்தத்தை காரணமாகச் சொன்னது. இது நாள் முழுக்க நடக்கிறது. உங்களுக்கே தெரியாமல் நடக்கிறது. இன்னும் ஒரு அதிர்ச்சி. அதே மனிதன் சட்டையை மாட்டிக்கொண்டிருந்தார். வலது கை பொத்தான்களை மாட்டியது. வலது கையை இயக்குவது இடது மூளை. இடது மூளை முடிவு எடுத்தது சட்டை மாட்டு என்று. அதே நேரத்தில் இடது கை பொத்தான்களை அவிழ்த்தது. இடது கையை இயக்குவது வலது மூளை. வலது மூளை வேறு முடிவு எடுத்தது. பாலம் இல்லை. ஒரு மூளைக்கு மறுமூளை என்ன செய்கிறது என்று தெரியாது. இரண்டும் தனித்தனியாக முடிவு எடுக்கின்றன. ஒரு கை மாட்டுகிறது, மறு கை அவிழ்க்கிறது. இன்னொரு நோயாளியின் இடது கை திடீரென மனைவியின் கையை பிடித்து உலுக்கியது. வலது மூளையின் முடிவு. வலது கை அதை நிறுத்த முயற்சித்தது. இடது மூளையின் முடிவு. ஒரு கை தாக்குகிறது, மறு கை காப்பாற்றுகிறது. ஒரே உடலில் இரண்டு மனிதர்கள். இன்னொரு சோதனை. நோயாளியிடம் ஒரு வீட்டின் படத்தை வரையுங்கள் என்றார்கள். முதலில் வலது கையால் வரைந்தார். வலது கையை இயக்குவது யார்? இடது மூளை. பேசும் மூளை. பேசும் மூளை வரைந்த படம் எப்படி இருந்தது? ஒரு பெட்டி, ஒரு முக்கோணம், சில கோடுகள். குழந்தை வரைவது போல. பிறகு இடது கையால் வரைந்தார். இடது கையை இயக்குவது யார்? வலது மூளை. பேசாத மூளை. பேசாத மூளை வரைந்த படம் எப்படி இருந்தது? முப்பரிமாண வீடு, கூரை, ஜன்னல்கள், நிழல், ஆழம் தெரிகிறது. ஒரு நிமிடம் நிறுத்துங்கள். எந்த மூளை நன்றாக பேசுகிறது? இடது மூளை. எந்த மூளை நன்றாக வரைகிறது? வலது மூளை. பேசுகிற மூளை புத்திசாலி என்று நினைக்கிறோம். ஏனென்றால் அது நமக்கு சொல்கிறது. ஆனால் வரைகிற மூளை, உணர்கிற மூளை, படைக்கிற மூளை, அது பேசாத மூளை. நாம் யாரை அதிகம் கேட்கிறோம்? பேசுகிற மூளையை. ஏனென்றால் அது மட்டும்தான் சொல்கிறது. பேசாத மூளையின் குரல் நமக்கு கேட்பதில்லை. ஆனால் அது இருக்கிறது. ஒவ்வொரு நொடியும் வேலை செய்து கொண்டிருக்கிறது. இப்போது ஒரு கேள்வி. இந்த மனிதன் ஒரு நபரா? அல்லது இரண்டு நபர்களா? ஒரு பக்கம் பேசுகிறது, வரைய தெரியாது. மறுபக்கம் வரைகிறது, பேசத் தெரியாது. ஒரு பக்கம் தர்க்கம், மறுபக்கம் உணர்ச்சி. ஒரு பக்கம் கணக்கு, மறுபக்கம் இசை. இரண்டும் வேறு வேறு திறன்கள், வேறு வேறு விருப்பங்கள், சில நேரம் வேறு வேறு முடிவுகள். அவர்களுக்கு பாலம் வெட்டப்பட்டது. அதனால் இரண்டு மனம் தெரிகிறது. உங்களுக்கு பாலம் எடுக்கிறது. அதனால் ஒன்று போல தோன்றுகிறது. ஆனால் உண்மையில் நீங்களும் இரண்டுதான். 20 கோடி நரம்பு இழைகள் உருவாக்கும் மாயை. நீங்கள் ஒரே நபர் என்ற உணர்வு. அது உங்கள் மூளையின் மிகப்பெரிய கதை. இப்போது திரும்பி யோசியுங்கள். நீங்கள் ஏன் அந்த வேலையை தேர்ந்தெடுத்தீர்கள்? ஒரு காரணம் சொல்வீர்கள். ஆனால் அது உண்மையான காரணமா? அல்லது உங்கள் கதை சொல்லி கட்டிய கதையா? நீங்கள் ஏன் கோபப்பட்டீர்கள்? ஒரு நியாயமான காரணம் சொல்வீர்கள்.
ஆனால் உண்மையான காரணம் வேறு ஆக இருக்கலாம். உங்கள் கதை சொல்லி உடனே ஒரு விளக்கம் கட்டியது. நீங்கள் நம்பினீர்கள். கடையில் ஒரு பொருள் வாங்கினீர்கள். வீட்டிற்கு வந்த பிறகு யோசிக்கிறீர்கள். ஏன் வாங்கினேன்? உடனே ஒரு நியாயம் சொல்வீர்கள். தேவையான பொருள்தான் என்று சொல்வீர்கள். அல்லது நல்ல விலை இருந்தது என்று சொல்வீர்கள். உண்மை என்ன? வலது மூளை ஏதோ ஒன்றை உணர்ந்தது. நிறம், வடிவம், ஒரு நினைவு. உடலில் ஒரு ஈர்ப்பு வந்தது. கை எடுத்தது. பிறகு பேசும் மூளை ஒரு கதை கட்டியது. அந்த கோழிக்கூடு கதையை நினைவு கூறுங்கள். அவருக்கு உண்மையான காரணம் தெரியவில்லை. உடனே ஒரு கதை கட்டினார். நீங்களும் ஒவ்வொரு நாளும் இதையே செய்கிறீர்கள். ஒரு சண்டையில் நீங்கள் கோபமாக பேசினீர்கள். பிறகு யோசிக்கிறீர்கள். அவர் தவறாக பேசினார், அதனால்தான் கோபமாக பேசினேன் என்று சொல்வீர்கள். ஆனால் உண்மையில் நீங்கள் ஏன் கோபப்பட்டீர்கள்? முதல் நாள் தூக்கமின்மை இருக்கலாம். உடலில் சோர்வு இருக்கலாம். யாரோ ஒருவர் நினைவு வரவில்லை போல் ஏதோ சொன்னது இருக்கலாம். உண்மையான காரணம் உங்கள் பேசாத மூளையில் இருக்கிறது. பேசும் மூளைக்கு அது தெரியாது. ஆனால் ஒரு கதை கட்டாமல் இருக்காது. நீங்கள் ஒரு நபரை விரும்புகிறீர்கள். ஏன் என்று கேட்டால் 10 காரணங்கள் சொல்வீர்கள். புரிதல் இருக்கிறது. பொறுமை இருக்கிறது. நல்ல மனம் இருக்கிறது. இவையெல்லாம் உங்கள் கதை சொல்லி கட்டிய கதை. உண்மையான காரணம் வேறு ஆக இருக்கலாம். வலது மூளை ஒரு முகத்தை பார்த்தது. ஒரு குரலை கேட்டது. ஒரு மனத்தை உணர்ந்தது. உடலில் ஒரு இணைப்பு உணர்வு வந்தது. அதுதான் உண்மை. மீதியெல்லாம் கதை. இப்போது ஒரு கேள்வி. உங்கள் முடிவுகள் உண்மையிலேயே உங்களுடையதா? அல்லது உங்கள் மூளை கட்டிய கதையா? இந்த கதை சொல்லியை நிறுத்த முடியுமா? யோசியுங்கள். கதை சொல்வது பேசும் மூளை. நிறுத்த யோசிப்பதும் பேசும் மூளைதான். யோசிப்பதே கதை சொல்வதுதான். பொய்யனிடம் பொய் சொல்லாதே என்று சொல்வது போல. அவன் ஆமாம் என்பான். பிறகு அடுத்த பொய்யை சொல்வான். நீங்கள் எவ்வளவு யோசித்தாலும் கதை சொல்லி நிற்காது. ஏனென்றால் யோசிப்பதே அவன் வேலை. நவீன அறிவியல் இந்த கதை சொல்லிக்கு ஒரு பெயர் வைத்தது. டிஃபால்ட் மோட் நெட்வொர்க். நீங்கள் வேலை எதுவும் செய்யாமல் சும்மா இருக்கும்போது இது ஓடுகிறது. கடந்த காலத்தை பற்றி கதை கட்டுகிறது. எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுகிறது. ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒரு விளக்கம் கட்டுகிறது. ஓயாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இது உங்கள் இடது மூளையில் அதிகமாக இருக்கிறது. பேசும் பக்கம். ஓயாமல் பேசிக்கொண்டே இருக்கும் பக்கம். இதை யோசித்து நிறுத்த முடியாது. அப்படி என்றால் என்ன செய்வது? ஏல் பல்கலைக்கழகம் ஒரு ஆராய்ச்சி செய்தது. தியானம் செய்யும்போது இந்த கதை சொல்லி அமைதியாகிறது. குறிப்பாக மூச்சை கவனிக்கும்போது. ஏன் மூச்சை கவனிக்கும்போது கதை சொல்லி அமைதியாகிறது? இங்கேதான் எல்லாம் இணைகிறது. உங்கள் மூக்கில் 2 துவாரம் இருக்கிறது. வலது நாசி, இடது நாசி. இப்போது ஒரு நொடி நிறுத்தி உங்கள் மூச்சை கவனியுங்கள். 2 நாசியிலும் ஒரே மாதிரி மூச்சு போகிறதா? பெரும்பாலும் இல்லை. ஒரு பக்கம் அதிகமாகவும் மறுபக்கம் குறைவாகவும் போகும். நவீன ஆராய்ச்சி ஒன்றை கண்டுபிடித்தது. வலது நாசியில் அதிகமாக மூச்சு போகும்போது இடது மூளை அதிகமாக வேலை செய்கிறது. இடது நாசியில் அதிகமாக மூச்சு போகும்போது வலது மூளை அதிகமாக வேலை செய்கிறது. மீண்டும் குறுக்கு. நாசியும் மூளையும் எதிரெதிர் பக்கம் இணைந்திருக்கிறது. அப்படி என்றால் யோசியுங்கள். வலது நாசி அதிகமாக ஓடும்போது இடது மூளை ஆதிக்கம் செலுத்துகிறது. இடது மூளைதான் பேசும் மூளை, கதை சொல்லும் மூளை. அப்போது கதை சொல்லி சத்தமாக ஓடுகிறது. இடது நாசி அதிகமாக ஓடும்போது வலது மூளை ஆதிக்கம் செலுத்துகிறது. வலது மூளைதான் பேசாத மூளை, உணர்வு மூளை. அப்போது கதை சொல்லி கொஞ்சம் அமைதியாகிறது. ஆனால் ஒரு நிலை இருக்கிறது. 2 நாசியிலும் ஒரே அளவு மூச்சு போகும் நிலை. அந்த நிலையில் என்ன நடக்கிறது? 2 மூளையும் ஒரே தாளத்திற்கு வருகிறது. பேசும் மூளை மட்டும் ஆதிக்கம் செலுத்துவது நிற்கிறது. பேசாத மூளையும் இணைகிறது. கதை சொல்லி அமைதியாகிறது. EEG ஆராய்ச்சியில் இதை நிரூபித்தார்கள். 2 மூளையும் ஒரே அலையை உருவாக்கும்போது மனிதன் தன் உச்சத்தில் இருக்கிறான். ஒரு இசை கலைஞர் மேடையில் மிகச் சிறப்பாக இசைக்கும்போது இது நடக்கிறது.
ஒரு விளையாட்டு வீரர் போட்டியில் எல்லாமே சரியாக போகும்போது நடக்கிறது. தியானம் செய்யும்போது நடக்கிறது. கதை சொல்லி அமைதி. இரண்டு மூளையும் ஒன்றாக ஓடுகிறது. இப்போது மூச்சை கவனிக்கும்போது ஏன் கதை சொல்லி நிற்கிறது என்று புரிகிறதா? மூச்சு உங்கள் நாசியில்தான் நடக்கிறது. நாசி உங்கள் மூளையின் இரண்டு பக்கத்தையும் நேரடியாக இணைக்கிறது. மூச்சை கவனிக்கும்போது இரண்டு நாசியும் ஒரே அளவு ஓட ஆரம்பிக்கிறது. இரண்டு நாசியும் ஒன்றாக ஓடினால் இரண்டு மூளையும் ஒன்றாக ஓடுகிறது. கதை சொல்லும் பக்கம் மட்டும் ஆதிக்கம் செலுத்துவது நிற்கிறது. இதுதான் மூச்சுக்கும் மனதிற்கும் உள்ள தொடர்பு. சித்தர்கள் இதை 1000 வருடங்களுக்கு முன்பே கண்டுபிடித்தார்கள். மூளையை வெட்டவில்லை, மூச்சை கவனித்தார்கள். வலது நாசி மூச்சுக்கு சூரிய கலை என்றார்கள். சூரியன் போல வெப்பம், செயல்பாடு, அதிக சிந்தனை. நவீன அறிவியல் சொல்கிறது வலது நாசி ஓடும்போது இடது மூளை ஆதிக்கம் என்று. இடது மூளைதான் பேசும் மூளை, தர்க்க மூளை. இடது நாசி மூச்சுக்கு சந்திரக்கலை என்றார்கள். சந்திரன் போல குளிர்ச்சி, அமைதி, உணர்வு. நவீன அறிவியல் சொல்கிறது இடது நாசி ஓடும்போது வலது மூளை ஆதிக்கம் என்று. வலது மூளைதான் பேசாத மூளை, உணர்வு மூளை. இரண்டு நாசியும் ஒன்றாக ஓடும்போது என்ன நடக்கிறது? சித்தர்கள் இதற்கு சுழுமுனை என்றார்கள். நவீன அறிவியல் இதற்கு இருபக்க ஒத்திசைவு என்கிறது. ஒரே விஷயம், ஒரே கண்டுபிடிப்பு, 1000 வருட இடைவெளி. நவீன அறிவியல் பிரச்சனையை கண்டுபிடித்தது. உங்கள் மூளை பொய் சொல்கிறது. சித்தர்கள் தீர்வை கண்டுபிடித்தார்கள். மூச்சை கவனி, பொய் நிற்கும். இதை வாசி என்றார்கள். வா என்றால் உள்ளே வரும் மூச்சு. சி என்றால் வெளியே போகும் மூச்சு. வாசி எங்கே போகிறதோ அங்கேதான் மனம் நிற்கும் என்றார்கள். வாசி யோகம் பற்றி முழுமையாக வேறு ஒரு தொடரில் விளக்கியிருக்கிறோம். விளக்கத்தில் இணைப்பு இருக்கிறது. இப்போது இந்த காணொளியின் தொடக்கத்திற்கு போவோம். ஒரு மனிதனின் மூளையை வெட்டினார்கள். இரண்டு மூளையும் தனித்தனியாக வேலை செய்தது. ஒரு பக்கம் பேசியது, மறுபக்கம் வரைந்தது. ஒரு பக்கம் கதை கட்டியது, மறுபக்கம் உண்மையை உணர்ந்தது. நவீன அறிவியல் இதை 1960களில் கண்டுபிடித்தது. இதற்கு நோபல் பரிசு கிடைத்தது. ஆனால் சித்தர்கள் 1000 வருடங்களுக்கு முன்பே மூச்சை கவனித்து இதை அனுபவத்தில் கண்டுபிடித்தார்கள். அறிவியல் மூளையை வெட்டி பிரச்சனையை கண்டது. சித்தர்கள் மூச்சை கவனித்து தீர்வை கண்டார்கள். நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உண்மையிலேயே உங்களுடையதா அல்லது உங்கள் மூளை கட்டிய கதையா? அடுத்த காணொளியில் உங்கள் போன் ஒரு சூதாட்ட இயந்திரம். 1950களில் ஒரு எலி ஒரு பொத்தானை மணிக்கு 6000 முறை அழுத்தியது. அதே வடிவ அமைப்பு இப்போது உங்கள் போனில் இருக்கிறது. லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் ஐகான் அழுத்துங்கள், காமெண்ட் பகுதியில் சொல்லுங்கள். நன்றி. குவாண்டம் சித்தர்.